குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஆனால் லைக் வந்து பார்த்தீங்கன்னா 2 days பேக் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து டீம்ஸ் வந்து கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதுக்கு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆன்சர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து நான் சொல்லியிருந்தேன் கொஷின்ஸ் ஏதாவது எங்கள் ஒய்ஜிஸில் கேட்கணுமா, கேட்குறதுனா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன், ஸ்டேஜில் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கொஷின்ஸுக்கு மேலே வந்துருச்சு. நிறைய ஃபன்னான கொஷின்ஸ் இருந்துச்சு, நிறைய சீரியஸான கொஷின்ஸ் இருந்துச்சு. அது ரெண்டுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஃபன்னான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது நல்லா இருக்காது, சீரியஸான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் நான் மாட்டிப்பேன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கேட்டிருந்த கேள்வியில் ஒரு 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 ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 10 கொஷின் இது ஆக்சுவலாக ஸ்டேஜில் பண்ணலாம் நினச்சிருந்தோம். ஃபங்க்ஷன் வந்து 5:30க்கு பிளான் பண்ணோம். 6 o'clock ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, பட் 6:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்டு எல்லாம் ரிசீவ் பண்ணி எல்லாரையும் அக்காமடேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாளைக்கு மண்டே வேறு. ஸோ ஆஃபீஸ் போகணும் நிறைய பேர். ஸோ அதில் டைம் டிலே பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்டேஜில் அதை இந்த ஆன்சர் பண்ணுறது கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் டீமாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு 150 கொஷின்ஸ்க்கு மேலே வந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு நோட் பேடில் போட்டோம். இது நல்லாயிருக்கு, இந்த கொஷின்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு ஒய்ஜெர்சி நேம் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நம்ம சென்னை இண்டியன்ஸ் டீம் கேப்டன் இருக்கார்ல சரவணன் சார், அவர் கேட்டிருந்தார். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக எங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு குரூப் போட்டு ஆக்சுவலாக எங்கள் டீம் நேம் வந்து 48 பிளாஸ்டர்ஸ்ன்னு இருந்தது. அதுலேருந்து ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் ஒய்ஜெர்சி எப்படி வந்ததுன்னா ஒரு டீமுக்கு ஒரு நேம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 10-15 பேர் இருந்தோம். நிறைய ஃபன்னான நேம்லாம் வந்தது. அந்த நேம்லாம் வந்து வேணான்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு எனக்கு ஒய்ஜெர்சின்னு வைக்கலான்னு தோணுச்சு. ஒரு டைப் பண்ணோம். அப்புறம் நல்லா இருக்கேன் எல்லோரும் சொன்னாங்க. அப்படியே வச்சதானே தவிர மற்றபடி பெருசாக வைக்கணுன்ற மாதிரிலாம் இல்லை. தென் செகண்ட் கொஷின் வந்து ஒய் திஸ் மெனி அவார்ட்ஸ், எதனால் இவ்வளோ அவார்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நீ சொல்ல, நம்ம எவ்வளோ அவார்ட் கொடுக்குறோம்? 2 ரீசன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை வந்து லைக் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு அவார்ட்ஸ் கொடுக்குறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஷனே வந்து மெயினாக கிரிக்கெட் தான். இது அவன் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, இது என்கிட்ட இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும், எதனால் இவ்வளோ அவார்டுனா எல்லோரும் ஆடுவோம்ல. இப்போது நம்ம மேட்ச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேட்ச் விளையாட போயிட்டு இருந்தோம்ல நிறைய இடங்களில். எங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ, எதெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சோ அதெல்லாம் வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச், பேட்டிங், பவுலிங், ஒரு வின்னர் ட்ராஃபி இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் எதெல்லாம் வெளியில் மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சோ அதெல்லாம் இங்கே அவார்டை வச்சோம். எஸ்பெஷலி இந்த 3-500 இந்த ஹார்ட் ட்ரிக் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, எனக்கு இந்த கொஞ்சம் சினிமாவில் ஒரு சில நண்பர்கள் உண்டு. அவங்க ஆஃபீஸ்க்கெலாம் நான் போகிறது உண்டு. வடபழனி, வலசரவாக்கத்தெல்லாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 175 days 100 daysன்னு சொல்லி நிறைய ட்ராஃபிஸ்லாம் இருக்கும். பார்த்துருக்கியா? அது தேட்டர்லலாம் சில இடத்துல கேண்டீனில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆனதான். அதை வந்து வர்தமான் நம்ம ட்ராஃபி நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நான் சும்மா ஸ்கெட்ச் பண்ணி அமிச்சேன், இதை மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்தது தான் அந்த மாதிரி அந்த 100 5 ஹார்ட் ட்ரிக் டவர்லாம். ஸோ நிறைய அவார்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நிறைய மொமெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இது 2 கொஷின் முடிஞ்சுதா? ஏன் இவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக டர்ஃபில் பண்ணுறீங்க, மேட்டிங்லேயே அதிகமாக பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ கம்மியாக டர்ஃபில் பண்ணுறீங்கன்னு ஒரு கொஷின் வந்தது. ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி மார்னிங் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். வெரி சிம்பிள், அஃபோர்டபுள் தான். இந்தியாவில் வந்து யார் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து டாட்டா பெரியாலா, BMW, ஆடி பெரியாலா? டாட்டா தான். ஆனால் டாட்டாவோட மாருதியோட காஸ்ட்டு எவ்வளோ கம்மி. பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து எக்ஸிக்யூஷன், அந்த வேல்யூ, குவாலிட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்கணும். கம்மியான காசு கொடுக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும். இதுதான் இந்தியன் பீப்புளோட மைண்ட் செட். அதான் நாங்கள் ட்ரிகர் பண்ணுறோம், அவ்வளோதான். கம்மியான காசு கொடுத்தா ஒரு வாரம் ஒரு மேட்ச், அதிகமான காசு வச்சோன்னா மாதம் ஒரு மேட்ச் ஆடுவாங்க. கம்மியான காசு வச்சோன்னா மாதம் 4 மேட்ச் ஆடுவாங்க. எனக்கு 4 வாரம் ஸ்லாட் ஃபுல்லாக போகணும். ஸோ அதனால் நான் கம்மியாக டஃப் பண்ணுறேன். தென் 100 டோர்னமெண்ட்டுக்கு மேலே எப்படி இவ்வளோ ஈஸியாக பண்ண முடிஞ்சுது? இது 4வது கொஷின். இது 100 டோர்னமெண்ட்டுக்கு மேலே எப்படி ஈஸியாக பண்ண முடிஞ்சுது? இந்த கிரெடிட் எனக்கு கிடையாது. இந்த கிரெடிட் என்னோடய பசங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறது. முக்கியமான கிரெடிட் ஒன்று இருக்குது, டீமோட கேப்டன்ஸ். என்ன டாலரேட் பண்ணுறது, என் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இத்தனை வாரத்தில் வந்து மேட்சஸ் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவேன், இந்த டேயில் கண்டிப்பாக ஆடி கொடுக்கணும்னு சொல்லுவேன், எனக்கு டோர்னமெண்ட் டெட்லைன் சொல்லிருவேன், ஆரம்பிக்கும் போதே ஃபைனல் டேட் சொல்லிருவேன். ஆக்சுவலாக இந்த கிரெடிட் நான் எடுத்துக்கவே கூடாது. 100 டோர்னமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோன்னா 100 டோர்னமெண்ட் நான் பண்ணுறதுக்கு கேப்டன் சப்போர்ட் பண்ணலைன்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ 100 டோர்னமெண்ட் நாங்கள் பண்ணுறதுக்கு நான் இன்னும் 200 டோர்னமெண்ட் கூட பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் அதுக்கு கேப்டன் சப்போர்ட் பண்ணால் 3 மாதத்தில் ஃபைனல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி. 4 வாரம் மேட்ச் 5 லீக் ஆடுங்க, 6வது வாரம் எலிமினேட்டர் ஆடுங்க, 7வது வாரம் ஃபைனல் பண்ணால் நான் ரெடி.
அதுக்கு டீம்ஸ் கேப்டன் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் 100 டோர்னமெண்ட் கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம், கேப்டன் சப்போர்ட் இருந்தால். ஸோ இந்த கிரெடிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது, கேப்டன்ஸுக்கு தான் போகணும். அண்டு ஆவடி சரௌண்டிங்கில் கிரவுண்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. கிரிக்கெட்டை நம்ம கண்டுபிடிக்கல, கரெக்டாக கிரிக்கெட்டை நம்ம கண்டுபிடிக்கல. கிரிக்கெட்டு தாம்பரம் சைடு சவுத் சைடில் அதிகமான கிரவுண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நார்த்து சென்னையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ நானும் கார்த்திக் கூட ஸ்டேஜில் பேசியிருந்தோம், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 கிரவுண்டு 5 கிரவுண்டு தான் இருந்தது. இப்போ அதிகமான கிரவுண்ட்ஸ், அதில் ஒரு 3-4 கிரவுண்டு எங்களோட கிரவுண்டும் இருக்குது. இப்போ நிறைய கிரவுண்ட்ஸ் வந்ததுக்கு நாங்கள் காரணம் இல்லை. ஒருவேளை நிறைய கிரவுண்ட்ஸ் உருவாக்குறதுக்கான கான்ஃபிடென்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், 35 கிலோமீட்டரும் டீமை ட்ராவல் பண்ண வைக்க முடியும், 40 கிலோமீட்டரும் டீமை ட்ராவல் பண்ண வைக்க முடியும். குவாலிட்டி கொடுத்தா 40 கிலோமீட்டர் கூட கார் எடுத்துகிட்டு வருவாங்கன்ற குவாலிட்டி கொடுத்தா வருவாங்கன்ற கான்ஃபிடென்ஸை நம்ம கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம். கிரவுண்டு அதிகமாக உருவாங்கிறதுக்கு நம்ம காரணம் இல்லை, பட் குவாலிட்டியான கிரிக்கெட் கொடுத்தா பீப்புள் எங்கே வேணால் வருவாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். மேபி நமக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்ட்ஸு எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு இந்த இவ்வளோ டீம்ஸ் இங்கே வராங்க, நம்மளும் கிரவுண்டு போட்டால் டீம்ஸ் வருவாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் வந்ததில்ல, அதுக்கு நம்ம காரணமாக இருக்கலாம். பட் கிரவுண்ட்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு நம்ம கிரெடிட் எடுத்துக்க முடியாது, அது ரொம்ப தப்பு. கிரவுண்ட் ஆஃப் த இயர் அவார்டு எப்படி அடிச்சிங்க? இல்லை அது ஸ்டேஜில் சொல்லியாச்சு. ஆக்சுவலாக கார்த்தி ஆன்சர் பண்ணிட்டான். அது உங்களோட அன்பு தான். லாஸ்ட் இயர் 2500 கிட்ட ஓட்டு வந்தது, இந்த வருஷம் 4000 3800 கிட்ட ஓட்டு வந்திருக்குன்னா அது உங்களுடைய அன்பு தான். நம்மளோட நல்ல கிரவுண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டாக் இருக்குது, பிஎஸ்எம் இருக்குது, முருகப்பா இருக்குது, S2K இருக்குது, வேறு என்ன, வேறு எதாவது மிஸ் பண்ணுறேன்னு தெரில. நல்ல கிரவுண்ட்ஸ் நிறைய இருக்குது சிட்டியில். இன்னும் உள்ளுக்கெல்லாம் போகலாம், இன்னும் நல்ல கிரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம நார்த்தை பற்றி மட்டும் பேசுகிறோம், நிறைய குவாலிட்டி கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதையும் மீறி நம்மகிட்ட G2 கிராஸ் கிடையாது, ஒரு பெரிய பயங்கரமான டக் அவுட்டு கிடையாது, ஹை ஃபெசிலிட்டியாக நம்மன்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் இல்லை. பட் நம்ம ட்ரீட் பண்ணுற விதம், உங்களை மாதிரி மேனேஜர்ஸ் வந்து கைண்டாக நடந்துக்கிற விதம், அது ஒரு காரணமாக இருக்கிறதா நான் கிரவுண்ட் ஆஃப் தி இயர் அவார்டே தவிர நம்ம கிரவுண்டுக்கு அது விழுந்த அவார்டான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி தென் குவாலிட்டி ஆஃப் கிரவுண்ட் இன்க்ரீஸ்டு பிகாஸ் ஆஃப் OJC இல்லைங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாரும் குவாலிட்டி ஆஃப் கிரவுண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்கங்க. நாங்கள் எங்களோட கிரவுண்டெலாம் குவாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. வாட் இஸ் த ஃப்யூச்சர் பிளான் ஆஃப் OJC? நான் சொல்கிறேன் வெரி சூன், இன்னொரு 1 மந்தில் நான் சொல்கிறேன் ஃப்யூச்சர் ஆஃப் OJC என்ன பிளான்ன்றது. கண்டிப்பாக நாங்கள் வெயிட்டிங் அது கொஞ்சம் சஸ்பென்ஸில் இருக்கட்டும். எல்லாமே நம்ம ஸ்டேட்டஸ்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணுறோம், கொஞ்சம் சஸ்பென்ஸ்லேயே இருக்கட்டும். நான் இப்போ ஒரு பூஜை கூட போட்டிருந்தேன், அது கிரவுண்டாக எந்த லொக்கேஷன் என்னலாம் நண்பர்கள் கேட்டிங்க, அதுக்கு ஆன்சர் வெரி சூன் நாங்கள் சொல்கிறோம். ஒய் நோ கேஷ் ப்ரைஸ்? ரொம்ப முக்கியமான கேள்வி அது. ஆக்சுவலாக கேஷ் ப்ரைஸ் இப்போ இந்த குவாலிட்டி ஆஃப் கிரவுண்ட்ஸு பற்றி பேசுகிற மாதிரி இந்த கேஷ் ப்ரைஸ் பற்றி பேசுகிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கேஷ் ப்ரைஸ் இல்லை எந்த யூஸும் இல்லை. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், கேஷ் ப்ரைஸ் வரும்போது ஃபஸ்ட் டிவிஷன் பிளேயர் அவங்க ஸ்டாண்டர்ட்லாம் வேறு மாதிரி இருக்குல்ல. அவங்க கேமே வந்து ஃபுல் டைம் வந்து அவங்க கிரிக்கெட் தான், அவங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கிரிக்கெட்டில் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறவங்க, செகண்ட் டிவிஷன் ஆடுறவங்க கேஷ் ப்ரைஸ் வைக்கும்போது செட் பண்ணுவாங்க டீமை. அவங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா, ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? ஒரு ஹோட்டல் போவாங்க, ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம OJC இன்னொரு எத்தனை வருஷம் இருக்குன்றதெல்லாம் செகண்டரி. ஏன்னா எதுவுமே நம்ம சொந்த கிரவுண்டு கிடையாது. எத்தனை வருஷம் இருக்குமோ இல்லையோ, நம்ம கொடுத்துருக்க ட்ராஃபீஸ் கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு 10 வருஷமாவது இருக்கும். ஓகே, நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம வந்து ட்ராஃபீஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 10 வருஷமாவது அவங்க வீட்டில் ட்ராஃபீஸ் இருக்கும்போது, அந்த OJC லோகோவோட இருக்கும்போது, நம்ம இண்டஸ்ட்ரியில் இல்லைனாலும் நம்மளை பார்க்கும்போது அவங்க இன்னும் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க. எய்தர் அந்த ட்ராஃபீஸ் அவங்களுக்கு மெமரபுளாக இருக்கும், அவங்க விளையாடிய 6 அடித்த 4 அடித்த ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த 5 எடுத்த ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வீடியோ அவங்களோட லைஃப் டைம் ரெக்கார்டிங்கில் இருக்கும் அவங்களுக்கு. 3வது விஷயம், அந்த மொமெண்ட்டு, அந்த ஹாப்பினஸ் மொமெண்ட் இருக்குல்ல, அதை தான் நம்ம கிரியேட் பண்ண நினைக்கிறோம் தவிர கேஷ் ப்ரைஸ் கொடுத்தா அதை மறந்துடுவாங்க 10 டேஸில். அந்த ட்ராஃபீஸ், அந்த மொமெண்ட்டு, அந்த லைவ் டெலிகாஸ்ட் குவாலிட்டிலாம் கொடுத்தோன்னா அதை லைஃப் டைம் அவங்க வந்து மறக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் கேஷ் ப்ரைஸ் நாங்கள் பண்ணுறது. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஃபார் ஃபைனல்ஸ் அலோன் ஹவு மச் யூ ஹவ் ஸ்பெண்ட்? ஃபைனல்ஸுக்கு மட்டும் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? நல்ல வேலை, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கேட்கல. ஃபைனல்ஸ் மட்டும் நான் இப்போ சொன்னல, ஒரு மொமெண்ட்டு க்ரியேட் பண்ணுறதில்ல, உனக்கு தெரியும்ல, நம்ம வந்து ஒரு ஃபைனல் ட்ராஃபீஸ்க்கு மட்டும் ஒரு எப்படி பார்த்தாலும் 17 to 18 ஆர் 16 to 18 இன் பிட்வீனில் இருக்கும். வின்னர் ரன்னர் ஒரு 6 அவார்டு, மெடல்ஸ் வந்து 15 அவார்டு, 15 மெடல், இதெல்லாம் ஒரு 17-18 வச்சுருக்கோம். பேஸே போட 16 போட்டுக்கோ.
அந்த ஸ்லாட்டோட காஸ்ட்டு நம்ம இப்போ 454 சார்ஜ் பண்ணுறோமா, ஸ்லாட்டோட காஸ்ட் வந்து 9000. ஸோ 16 ப்ளஸ் ஒரு 9 25 ஸ்பெண்ட் பண்ணுறோமா. லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு ஒரு 10,000 பே பண்ணுறோமா. ஸோ 25 ப்ளஸ் ஒரு 10 35,000 பண்ணுறோமா. இதை தவிர நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாமியானா போடுவோம், இல்லை வேறு ஏதாவது சம்திங், அதெல்லாம் கூட ஒரு 35,000 வச்சுக்கேன். ஒரு ஃபைனல்ஸுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து 35,000. இப்போ நம்ம 100 ஃபைனல்ஸ் 118 பண்ணிட்டோம். 100 ஃபைனல்ஸ் ஓகே, 100 ஃபைனல்ஸ் இன்ட்டு 35 போட்டிங்கன்னா ஒரு 35 லட்ச ரூபா நம்ம ஃபைனல்ஸுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 18 போட்டிங்கன்னா ஒரு 45 லட்சத்துக்கிட்ட போகும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். ஒரு 40 லட்ச ரூபா ஹவுசிங் லோன் இருந்தால் அடைச்சிக்கலாம்ல. பட் அதெல்லாம் இல்லை. 100 பேர் வீட்டில் நம்ம ட்ராஃபீஸ் இருக்குது. 100 பேரோட மொபைல்லையோ யூடியூப்லேயோ அவங்களோட மெமரிஸ் இருக்குது. ஓகே, பணத்தை விட அவங்களோட மெமரிஸை நம்ம கொடுக்கறது தான் நம்ம செய்கிற வேலை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ண ஒரு 10 கேள்வி, நாங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்ச ஒரு 10 கேள்வி. தேங்க்யூ. ரொம்ப லெங்க்த்தாக பேசியிருந்தா டைம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறீங்க, பிரச்சனை இல்லை. இது நீ ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் போட்டுரு. ஏன்னா ஒரு கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம ஹானர் பண்ணாமல் பதில் சொல்லாமல் விட்டோம்னா ரொம்ப தப்பு. நம்ம போய் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அவங்க கேட்ட கேள்விகளில் ஒரு 10 கேள்விகளை நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.